ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது இதுவும் ஒரு ப்ரெக்னென்சி டிப்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் குழந்தை இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு 100% நம்ம எடுத்துக்குவோம். 100%ல் ஒரு 4லேருந்து 5% வரைக்கும் இந்த கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு. என்னென்னா அந்த எண்டோமெட்ரியஸஸ்ஸு இல்லைனா அந்த அது செக்ஷன்ஸு நம்ம சொல்கிறாங்க, நம்ம கொழுப்பு அடைச்சிருக்குமா கர்ப்பப்பையில், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ஒரு 100% 4-5% தான். மிச்சம் வந்து ஒரு 20% வந்து நார்மலாக இருந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. இடையில ரெண்டுக்கு நடுப்புற உள்ள 80% உள்ளவங்களுக்கு வந்து பிசிஓடிங்கிற ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்போ அது க்ரியேட் ஆகுது. சில பேருக்கு குழந்தை பிறந்தது, சில பேருக்கு இது மாதிரி ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. 80% பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் சத்து குறைபாடாக இருக்கும், அது ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ரெமிடிஸு, இந்த பருப்பு பொடி, இந்த பால், இந்த நட்ஸு, அந்த அத்திப்பழம், நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேஜராக. 90% ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. பெண்களுக்கு வந்து நம்ம சொல்ல வர்றது முக்கியமாக பெண்களுக்கான டிப்ஸ் இது. 80% வந்து பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டாமல் இருக்கு இல்லையா, அது வந்து பிசிஓடினால குழந்தை உண்டாகாமல் கிடையாது. அது எதனாலனா, இப்போ வந்து யூட்ரஸ்லேயே இப்போ 2 விதமான யூட்ரஸ் இருக்குது. இப்போ வந்து நல்ல யூட்ரஸ்ஸு பேர் வந்து ஆன்டி வெர்டட் யூட்ரஸ்ஸு. அது மாதிரி உள்ளவங்க வந்து இந்த 20% உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடனே குழந்தை உண்டாகுதுல, அவங்க என்ன செஞ்சாலும் குழந்தை உண்டாக மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் அப்பன்னு பார்த்து சைமல்டேனியஸில் அவங்களுக்கு ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். அப்படி டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அதனால தான் நம்ம குழந்தைன்னு நினச்சிக்குவாங்க. அந்த 80% அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆன்டிவெர்டட் யூட்ரஸ்னால் கிட்டக்க உள்ள கர்ப்பப்பை வந்து 20% உள்ளவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை உண்டாயிடுது. மிச்சம் 80% உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் அந்த கர்ப்பப்பை, ரெட்ரோவெர்டட் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல கர்ப்பப்பை தான், அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து உள்ள கருத்தங்க இந்த விந்தணுக்கள் போகாமல் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் போகாது, தூரமாக இருக்கிறதால கொஞ்சம் தூரம் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும். அது வந்து கருத்தரிக்காமல் அவங்களுக்கு இருக்கும். நம்மளும் ஆசைப்படுவோம், பிசிஓடி இருக்கிறவங்க கொஞ்சம் பீரியட் தள்ளி வரும் இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தினால. டாக்டரை பார்த்தா அவங்க மாத்திரை கொடுப்பாங்க, பீரியட் வந்துடும், அப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து அந்த கருமுட்டையும் இந்த ஆணோட விந்தணுவையும் எடுத்து அவங்க செயற்கை முறையில் கருத்தரித்து அதில் வந்து பதிய வச்சு அவங்க வந்து குழந்தையாக்குவாங்க. அது வந்து ரொம்ப குறைவான ஆளுங்களுக்கு தான் கர்ப்பப்பையில் இந்த மேஜர் ப்ராப்ளம் வர்றது. அது ஒரு 40 வயசு அந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி உள்ளவங்க கர்ப்பப்பை ப்ராப்ளம் வரும் ரொம்ப சிவியராக. 40 வயசுக்கு கம்மியாக உள்ள பெண்கள், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல வர்றது முக்கியமாக. இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆகிருக்கும், பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, இல்லை சும்மா இருந்திருப்பாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது, மாதம் பீரியட் வருது, குழந்தை இல்லாமல், இப்படி 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது மனசு ரொம்ப வருத்தப்படும், நிறைய காசு செலவாகும், மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குழந்தை இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் குழந்தை உண்டாயிருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிவெர்டட் யூட்ரஸ் குழந்தை உண்டாயிடும். ஒரு மாதம் தரிக்கும். அது அந்த மெத்தடில் அது குழந்தை உண்டாயிடும். நம்மளுக்கு தான் வந்து என்னென்னா அந்த ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ், இந்த தூரமாக உள்ள கர்ப்பப்பையிலவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்தையே உண்டாகாமல் இருக்கும். அப்போ நம்ம மனசு ரொம்ப வருத்தப்படும், நமக்கு என்னடா பிரச்சனை, நம்ம பிசிஓடினால ரொம்ப நமக்கு பதிஞ்சிரும், அதனால தான் நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் அது மாதிரி வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் பேசுவாங்க, அம்மா அப்பா கவலைப்படுவாங்க. என்னடா நம்ம பொண்ணுக்கு இப்படி இருக்குன்னு கோவில் குளங்கள்லாம் அலைவாங்க. இந்த ஹிந்துஸ்லாம், நம்ம முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தா அல்லா கிட்ட தொழுதுக்குவாங்க, இந்த மாதிரி வேண்டிக்குவாங்க. எவ்வளோ வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறாது, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் நிறைய மணி ட்ரீட்மெண்ட் செலவாயிட்ருக்கும், ரொம்ப உறவுகளே முறிகிற மாதிரி இருக்கும் பிரச்சனை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இடுப்பு கடையில் தலைவாணி வச்சுக்கணும். ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ் சொல்லுவாங்க. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் சேர்ந்துருந்து குழந்தை உண்டாகலைன்னு அப்படின்னாலே உங்களுக்கு கர்ப்பப்பை தூரமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் டாக்டர்லாம், இங்கிலீஷ் டாக்டர்லாம் எங்களுக்கு சொல்லலையே நீங்கள் நினைப்பீங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. கர்ப்பப்பைக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் கர்ப்பப்பை கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கும். அவங்க படித்தது நார்மல்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கும் இங்கிலீஷில். ஆனால் நம்மளுக்கு அப்படி குழந்தை இன்மை காரணமும் அதுதான். சும்மா சாதாரணமாக உள்ளவங்களுக்கு அவங்களாம் தலைவாணி வைக்காமல் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். நம்மளும் அப்படி தான் சேர்ந்து நம்மளுக்கு குழந்தை உண்டாகும். அப்போ நம்மளுக்கு இது டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னா, இடுப்பு கடையில் தலைவாணி வைக்கணும். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட் தமிழ், 1 to 2 மந்தில் எப்படி குழந்தை உண்டாகணுங்க, தலைவாணி வச்சுக்கோங்கன்னு கடைசியாக முடியிருப்பு சொல்லுவேன். இப்போ அதுதான் மெயின் டாப்பிக்காக நான் சொல்கிறேன். தலைவாணி வைக்கும் போது உங்கள் யூட்ரஸ் அந்த ரெட்ரோவெர்டட் கர்ப்பப்பை தூரமாக இருக்குல்ல, அது கடையில் இடுப்பு கடையில் தலைவாணி வைக்கும் போது கொஞ்சம் லிஃப்ட் ஆகும், கொஞ்சம் தூக்கும். நம்ம இடுப்பு தூக்கும் போது அந்த செமன் அவங்க சேர்ந்து போது தலைவாணி வச்சே தான் நீங்கள் சேர்ந்தே இருக்கணும். சேர்ந்ததுக்கப்புறம் தலைவாணி வைக்கிறத விட தலைவாணி வச்சே சேர்ந்துருக்கணும் இடுப்பு கடியில்.
வச்சு சேர்ந்துருக்கும் போது அது நேராக கர்ப்பப்பையில் போய் விழுந்துருது ஈஸியாக. தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கிட்டக்க ரொம்ப சீக்கிரமாக ட்ராவல் பண்ணி இந்த ஃபிலாப்பியன் டியூப்குள்ளே போய் கரு தரிச்சிருது. வித்தின் 1 to 2 months. இந்த மாதம் ட்ரை பண்ணிங்களா அடுத்த மாதம் எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு அந்த மாதிரி குழந்தை கண்டிப்பாக உண்டாயிடும். நீங்கள் பிசிஓடி இருந்துச்சுன்னா பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னோட நேச்சுரல் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அது ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இடுப்பு கட்டில் தலைவாணி வச்சுட்டு சேர்ந்துடுங்க. இது சின்ன விஷயம் தான். இது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால டாக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. குழந்தையின்மையினால் ஒரு உறவுகளே பாதிக்குது. ஏன் சில பேர் உயிரை கூட விட்டுடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய சில பேர் மாமியார்லாம் கொஞ்சம் இதாக பேசுவாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப மனசை விட்டுடுறாங்க. நான் இப்போ இந்த வீடியோஸ் போடுறதுக்கு காரணமே ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து அதாவது மனசு வேதனைப்பட்டு எல்லோரும் பேச்சுக்கு ஆளாகுறாங்க. அவங்களாம் எல்லாருமே பேசும்போது மனசு ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் நானும் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு வாயால் சொல்லலை, மனசால் எனக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு தெரிவிக்கணும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு குழந்தையோடு இருக்கணும் தான் என்னோட ஆசை. நான் கூட சொல்ல போகிறேன், எனக்கும் இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நானும் இடுப்பு கட்டில் தலைவாணி வச்சு ட்ரை பண்ணி தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து அப்போ எனக்கு தெரியல. எங்கள் பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியுது. டீட்டெயிலாக எங்களுக்கு ஒரு ஹோமியோபதி அவங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்னு. இது மாதிரி வந்து சாதாரணமாக வந்து யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில டாக்டர் தான் பர்சனலாக உள்ளவங்க ரொம்ப ஃபேமிலி டாக்டராக சொல்லுவாங்க. இது நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. இடுப்பு கீழ் தலைவாணி வச்சு சேர்ந்துருங்க. 2 நாள் கேப் போய்ட்டு சேர்ந்துருங்க. பிசிஓடி உள்ளவங்களாம் நான் சொன்னேன் அந்த பிசிஓடி ப்ரெக்னென்ட் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்கள்லாம் ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் சொல்லியிருக்கேன், அது ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.